ரூரல் ஏரியாவில் இன்னும் மருத்துவம் போய் சேரலன்றோம். ஸோ அப்போ அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு தான் இந்த ஏஐயோட ஹெல்ப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஏஐன்னு இல்லாமல் 50% ஆஃப் த ஜாப் கேன் பி டேக்கன் பை ஏஐ தான் வரும் ஃபியூச்சரில். 50% ஆஃப் ஜாப்னா அப்படியே ஏஐன்னா அதுவாகவே பதில் சொல்ல பேசிக்காக சில விஷயம்லாம் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இந்த கோவிட் டயத்தில் நிறைய பேர் டாக்டர் பல்ஸ் ஆக்சிமீட்டர் அவங்களே பார்த்துருவாங்க, எனக்கு எவ்வளோ சேச்சுரேஷன் பார்ப்பாங்க. அப்போ யாரும் படிச்சுட்டுலாம் வரல, அவங்கள தான் ஆனாங்க. இப்போ ஏஐ என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட பிளட் வேல்யூ இதெல்லாம் வச்சு அதுவே உங்களுக்கு வந்து சஜஷன்ஸ் கொடுக்கும். இப்போ நிறைய பேர் வந்து சாட் ஜிபிடியில் தான் வந்துட்டு டக்குன்னு கொஸ்டின்ஸ் எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி இட் ஹெல்ப் யூ இன் 100% அது ஃபுல் ப்ரூஃப்னு சொல்ல முடியாது. பட் தேவைப்படுற இடத்துல சில பேருக்கு ஹெல்ப் பண்ணும். எஸ்பெஷலி ரிமோட்டில் இருக்கவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணும். இந்த டெலிசர்ஜரியுமே ரிமோட்டில் இருக்கவங்க தான். இப்போ தூரத்தில் ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களால கொண்டு சிட்டி மாதிரி இடத்துக்கு வர முடியாது அப்படின்னாலும் இதை வச்சு நம்ம வந்து அவங்களுக்கு அந்த பலனை கொடுக்கலாம். ஸோ இதுதான் இது அடுத்த ஸ்டெப் வரும். இது வந்து தொலைநோக்கு பார்வை. இது 5 years 10 years டவுன் த லைன், 10 வருஷம் கழிச்சு நம்ம என்ன பண்ண போறோம், அதாவது குவாலிட்டி ஆஃப் கேர் வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு பார்க்கும்போது அதில் குவாலிட்டி ஆஃப் பீப்புள் வரணும், அதில் குவாலிட்டி ரீச் ஆகணும். அப்படிங்கும்போது நம்ம டெக்னாலஜி அடாப்ட் பண்ணிக்கணும். அந்த டெக்னாலஜி எப்படி சேஃபாக அடாப்ட் பண்ணிக்கிட்டு சேஃபாக கொண்டு போய் மக்களுக்கு சேர்க்க முடியும் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும்.